இன்னைக்காசி வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கன்னடால இருந்து ஜீவா வர்றாங்க. ஜீவாவை பிக்கப் பண்றதுக்காக முத்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கு முன்னால மனோஜ் ஷோரூம் போறதுக்காக அவனும் கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப மனோஜோட காரு வழியில ரிப்பேர் ஆகி நின்னு போச்சு. அதனால மனோஜுக்கு என்ன பண்றதுனே தெரியல. காரை ஏதாவது மெக்கானிக் ஷாப்ல விட்டுலாம் சொல்லி யோசிச்சுட்டு நிக்கிறான். ஆனா மனோஜுக்கு எந்த மெக்கானிக்கோட நம்பரும் தெரியாதுல. அதனால அவன் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறான். அப்ப ஏர்போர்ட்டுக்கு கிளம்பின முத்தும் அந்த வழியா தான் போறான். மனோஜோட காரும் மனோஜும் வழியில நிக்கிறத பார்த்துட்டு முத்து அவனோட காரை நிப்பாட்டி, டே அண்ணா என்னடா இங்க நிக்கிற, ரோட்ல என்ன பிச்சை எடுக்க போறியா, இந்த மாதிரி முத்து மனோஜை கிண்டல் பண்ண மனோஜ் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கான். அவன் ஷோரூமுக்கு போற வழியில கார் வேற ரிப்பேர் ஆகி போச்சு. இவன் வேற வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான்னு சொல்லி முத்துவ மனோஜ் திட்டிட்டு இருக்கான். டே என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுடா, அதான நின்னுட்டு இருக்கேன். டே உனக்கு ஒரு வேலை இல்லையடா, பேசாம போடா, இந்த மாதிரி சொல்ல முத்து, டே நான் தான் இருக்கல, எனக்கு கால் பண்ண வேண்டியதானே, ஏன் உனக்கு என்னோட ஞாபகம் வரலையா, முதல்ல சொல்லியிருந்தா நேரம் மெக்கானிக்க வர சொல்லி காரை சரி பண்ண சொல்லியிருப்பேன், கார் எடுத்துட்டு நேரம் கிளம்பி இருக்கலாம், ஏன்டா உனக்கு அறிவே இல்லையாடான்னு சொல்லி முத்து பதிலுக்கு திட்டுறாப்ல. நான் மறந்துட்டேன், அதுக்கு என்ன பண்றது, இப்படி சொல்லிட்டு மனோஜும், டேய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட காரை தெரியான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மனோஜ் கேக்குறான். என்னது என்னோட காரா, டேய் நான் சவாரிக்கு போயிட்டு இருக்கேன்டா, ஏர்போர்ட் சவாரி, மேடம் கன்னடாவில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க இந்தியாவுக்கு வந்தாலே என்னை தான் பிக்கப் பண்ணவே வர சொல்லுவாங்க தெரியுமா, என்னோட காரை இங்க போலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி முத்து சொல்லி, டேய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் கெஞ்சிரான். டேய் வாய்ப்படா, நான் வேணா மெக்கானிக் வர சொல்றேன், நீ வெயிட் பண்ணி கார் சரியானதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போன்னு சொல்லி முத்து சொல்றாங்க. அப்ப மனோஜ், டேய் உனக்கு என்ன ஏர்போர்ட்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே, நான் உங்களை ஏர்போர்ட்ல போய் கூட்டிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன்டா, அப்படியே நானும் என்னோட ஷோரூம் போயிடறேன்டான்னு சொல்லிட்டு மனோஜ் முத்து கிட்ட கேக்குறான். முத்து இவன் கெஞ்சறத பார்த்துட்டு, சரிடா ஆனா கண்டிப்பா நீ ஏர்போர்ட் தான் போகணும், ஏர்போர்ட் போய் அவங்களை பிக்கப் பண்ணியே ஆகணும், ஏன்னா அந்த கனடா கஸ்டமர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, அவங்க இந்தியாவுக்கு எப்ப வந்தாலும் என்னை தான் முதல்ல கூப்பிடுவாங்க பாத்துக்க, இந்த தடவை நான் மட்டும் பிக்கப் பண்ண போலன்னு வச்சுக்கேன் அவங்க என்னை ரொம்ப தப்பா நினைச்சுக்கோங்கடா, நான் வேணா அவங்கள்ட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன், நீ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அவங்க சொல்ற ஹோட்டல்ல மட்டும் விட்டுட்டு அப்புறம் நீ ஷோரூம் போய்க்கன்னு சொல்லிட்டு முத்து மனோஜ் கிட்ட சொல்றான். அதே மாதிரி மனோஜும் ஏர்போர்ட்டுக்கு தான் போறான். ஆனா மனோஜ் பிக்கப் பண்ண போறது யாரு, பழைய காதலி ஜீவாவை. ஆனா மனோஜுக்கு அந்த கன்னடா மேடம் யாருங்கிறது மனோஜுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த கன்னடா மேடமோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறதையும் மனோஜ் மறந்துருப்பான், முத்துவும் சொல்லியிருக்க மாட்டான். இப்படி மனோஜ் ஏர்போர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க வர்றதுக்கு டைம் ஆயிருது. சரி அவங்க வரதுக்கு டைம் ஆயிருச்சு, நம்ம கார்ல உட்காந்து ரெடியா இருப்போம், அவங்க வந்தோடனே அவளை கார்ல ஏத்திட்டு போய் அந்த ஹோட்டல்ல மட்டும் விட்டுட்டு நேரா ஷோரூமுக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு மனோஜ் நினைச்சிட்டு இருப்பான். அப்ப காரை யாரோ தட்டி கதவு திறக்க சொல்றாங்க. ஓ ஒருவேளை வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு மனோஜ் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு டோரை திறந்து விடுறான். அப்ப காருக்குள்ள ஒரு லேடி தான் ஏறாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு மனோஜ் மூஞ்ச பாக்குறான். பார்த்தா ஜீவா. மனோஜ் அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஜீவாவும் மனோஜ் மூஞ்ச பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னது நீயா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் பயங்கர கடுப்பு. மனோஜ் ஜீவா கிட்ட கேக்குறான், ஏன் நீ வந்து கார்ல ஏற, நீ திரும்பி வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஜீவாவை பார்த்து மனோஜ் கேக்குறான். பதிலுக்கு ஜீவாவும், ஏய் முத்து எங்க, முத்துவோட கார் தானே இது, நீ யாரு முத்துவுக்கு, நீ எதுக்கு கார் ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மனோஜை பிடிச்சி ஜீவா கண்ணாமணி ஏறா. கூடவே ஓ நீ டாக்ஸி ஓட்டுறவனா, முத்துவோட காரை வாடகைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு மனோஜ ரொம்ப கேவலமா பேசுறாங்க ஜீவா. திரும்பவும் மனோஜ் ஜீவா கிட்ட, நீ எதுக்கு வந்து இந்த கார்ல ஏற, நீ தான் அந்த கனடா மேடமா, பதிலுக்கு ஜீவாவும், ஏன் முத்து உன்கிட்ட சொல்லலையா, இன்னைக்கு முத்தோட டிரைவர் நீ தானே, முத்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே சொல்லிருப்பார்ல நீ ஜீவாவை தான் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் முத்து சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஜீவா கேட்க, ஐயோ நான் பேரை கேட்காம வந்துட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் முத்துக்கு கால் பண்றான். போன் எடுத்த முத்து, என்னடா ஏர்போர்ட் போயிட்டியா, மேடம் பிக்கப் பண்ணிட்டியா, இந்த மாதிரி முத்து கேட்க, டேய் அவங்க பேர் என்னடா, நீ கனடா மேடம் சொல்லிட்டு இருப்பியா, அவங்க பேர் என்னடான்னு சொல்லிட்டு மனோஜ் முத்து கிட்ட சத்தமா கேக்குறான். டேய் ஏன்டா கத்துற, அவசரப்படாத, போகும்போது நீ என்னடா பேரை கேட்டுட்டு போயிருக்கணும், அறிவு கட்டவனா, போனதுக்கு அப்புறம் அங்கே போய் நின்று பேரை கேட்கறேன்னு சொல்லிட்டு முத்துவும் அவங்க பேரு ஜீவா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு மனோஜுக்கு ஒரே ஷாக்கு. இவ்வளவு நாளா இவன் கனடா மேடம் சொல்லிட்டு இருந்தானே, அது இவங்க தானா, இந்த ஜீவா போன தடவை இந்தியாவுக்கு வந்தப்பயே அப்பதான் நம்ம 30 லட்சம் ரூபாய் காசை இவள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம், அப்பவே முத்து சொல்லிட்டே இருந்தானே கனடா மேடம் சொல்லிட்டு, அப்ப இந்த 30 லட்சம் ரூபாய் மேட்டர்லாம் ஜீவா முத்து கிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறான். அப்ப ஜீவாவும், என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டியா, அது நான் தான் சொல்லிட்டு போ, காரை ஒழுங்கா எடுத்துட்டு போய் அந்த ஹோட்டல்ல என்ன டிராப் பண்ணு சொல்லிட்டு ஜீவா மனோஜ மிரட்டுறாங்க. மனோஜுக்கு இவ திடீர்னு இந்தியாவுக்கு வந்ததுனால மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ போன தடவை நம்ம இவள்கிட்ட மிரட்டி காசை வாங்கணும், இந்த தடவை இவன் என்ன செய்ய போறான்னு தெரியலையே, இதுல முத்துவ தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஜீவாவுக்கு, இப்ப முத்துவ வேற ஜீவாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இவன் எது நம்மளோட விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லிட்டானா அவ்வளவுதான், நம்ம கதி அதோ கதி தான் சொல்லிட்டு மனோஜ் பயந்துகிட்டே காரை ஓட்டிட்டு போறான். காரை ஓட்டிட்டு போய் நேரா ஜீவா தங்குற ஹோட்டல்ல தான் கொண்டு போய் ஜீவாவை இறக்கி விடுறான். ஜீவா காரை விட்டு கீழே இறங்கினதும் தன்னோட பர்ஸ்ல இருந்து ஒரு $100 நோட் எடுக்கிறாங்க. எடுத்து இந்தா வச்சுக்க, இது டிப்ஸ், இந்த மாதிரி ஜீவா மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜ் செம்ம கடுப்பாவறான். போன தடவை என்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் புடுங்கினீல, பதிலுக்கு இந்த தடவை உங்ககிட்ட இருந்து வட்டி முதல்ல நான் கறக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜீவா மனோஜை பார்த்து மிரட்டிட்டு அவங்க ஹோட்டலை பார்த்து நடந்து போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் மனோஜுக்கு ஒரு பக்கம் உடம்புலாம் அப்படியே வேர்க்குது. ஐயோ இந்த விஷயத்த முதல்ல ரோஹினிட்ட கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு போன் அடிக்கிறான் மனோஜ். ஓகே கைஸ், அடுத்த கதை அடுத்த வீடியோல பார்ப்போம்.